श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः विदये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। காஷி பஞ்சகம் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக படிக்கிறேன். மனோ நிவத்தி பரமோபசாந்தி சா தீர்த்தவர்யா மணிகர்ணிகா ச ஞான பிரவாஹா விமலாதிகங்கா சா காஷிகாஹன் நிஜபோதரூபா யஸ்யாமிதं கல்பிதமிந்திரஜாலம் சராச்சரம் பாதி மனோவிலாசம் சச்சித்சுகைகா பரமாத்மரூபா சா காஷிகாஹன் நிஜபோதரூபா கோஷேஷு பஞ்சஸ்வதிராஜமானா புத்தேர்பவானி பிரதிதேககேகம் சாக்ஷி சிவ சர்வகதோந்தராத்மா சா காஷிகாஹன் நிஜபோதரூபா காஷ்யாம் ஹி காஷ்யதே காஷி காஷி சர்வப்ரகாஷிகா सा काशी विदिता येन तेन प्राप्ता हि काशिका काशीक्षेत्रं शरीरं त्रिभुवनजननी व्यापिनी ज्ञानगङ्गा भक्तिश्रद्धा गयेयं निजगुरु चरणध्यानयोगः प्रयागः विश्वेशोऽयं तुरीयः सकलजनमनस्साक्षि भूतोऽन्तरात्मा देहे सर्वं मदीये यति वसति पुनस्तीर्थमन्यत् किमस्ति। इति श्रीमद् शङ्कराचार्य विरचितं काशी पंचकं समाप्तम्। இப்போ நம்ம காஷி அப்படின்னா அகம் காஷி அப்படிங்கிற வேர்டு எப்படிங்கிறத லாஸ்ட் கிளாஸ்ல முடிச்சோம். எப்படி புரிஞ்சுக்கிறது அகம் காஷி. காஷினா மீனிங் சமஸ்கிருதத்தில் பிரகாஷம், சித்துன்னு அர்த்தம். சித்து ஞானம்னு அர்த்தம். இப்போ ஆத்மா என்பது அதனுடைய ஒரு சொரூபம். ஒன்று ஃபர்ஸ்ட் இருப்பு, இன்னொன்று அடுத்தது ஞானம். ஞானம் தான் சித்து, பிரகாஷம். பிரகாஷம் ஏன் அதுக்கு வேர்டு பிரகாஷம்? இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது பிரகாஷம்னா சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், டியூப்லைட்டு, ஆர்டிஃபிஷியல், இதெல்லாம் தானே பிரகாஷம். இருட்டை போக்கக்கூடியது, இதெல்லாம் பிரகாஷம் நம்ம பார்க்குறோம். அந்த பிரகாஷம் அல்ல, ஞானம் பிரகாஷம். ஏன்னா இப்போ நீங்கள் டியூப்லைட்டே போட்டிருந்தாலும் சப்போஸ் கண்ணு குருடா இருந்தா நம்ம அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாது. அப்ப கண்ணு தான் பிரகாசப்படுத்துதான்னு பார்த்தோம்னா, கண்ணு என்பது ஜடம், 5 பூதங்களால் ஆனது ஒண்ணு. அதுக்கு ஸ்வப்பிரகாசம், தானாக பிரகாசிக்கக்கூடிய சக்தி கண்ணுக்கு கிடையாது. ஏன்னா அது என்னது? ஜடம். அதுக்கு அடுத்தது மனம்தான் கண்ணுக்கு சக்தியை கொடுக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனம்தான் பிரகாசமா உண்மையில? இதெல்லாம் பிரகாசப்படுத்தப்படுகிறதா? ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் பிரகாசப்படுத்தப்படுகிறது, கண் பிரகாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்ணு குருடா இருக்கும்போது பொருட்களை பார்க்க முடியலைங்க போது கண்ணுல பிரகாசம் கண்ணிலிருந்தா வருதா அப்படின்னா கொஞ்சம் விசாரம் பண்ணி பார்க்கிறோம். கண்ணுக்கு பிரகாசம் அந்த அறியக்கூடிய சக்தின்னு எடுத்துக்கலாம். கண்ணுக்கு அறியக்கூடிய சக்தியை யார் கொடுத்தது? மனம். மனம் என்னதா? ஜடம். எப்படிங்க பாசிபிள்? ஜடமான ஒரு அப்ப ஜடம் பிரகாசிக்கக்கூடிய ஒரு பொருளை அறியக்கூடிய சக்தி இருக்குதுன்னா, பக்கத்தில் இருக்கிற செல்போன் என்னை அறியணுமே. ஏங்க நீங்க பக்கத்துல உட்காந்து கிளாஸ் எடுக்கிறீங்க, இந்த செல்போன் தெரியணும் இல்லையா? நீங்க என்ன கிளாஸ் எடுக்கிறீங்கிறது தெரியணும் இல்லையா? அது அறிவதில்லை. ஸோ மனம்தான் ஞானமா? ஸோ பொருள்கள் பிரகாசப்படுத்தப்படுவதற்கு காரணம் கண்ணுன்னு பார்த்தோம்னா,
கண் என்பது ஜடம், அது சுவமா யாரையும் பிரகாசப்படுத்த முடியாது. அதுக்கப்புறம் மனம்தான் கண்ணை பிரகாசப்படுத்தி அதன் மூலியமா நம்ம பொருள்கள் அறிகிறோம்னா மனம் என்னன்னு சாத்திரம் ஜடம். 5 பூதங்களுடைய சாத்விக அம்சத்திலிருந்து தோன்றியதுனால அதுவும் ஜடம். அப்போ மனதை பிரகாசப்படுத்துறதுக்கு பின்னால ஒரு ஆள் இருக்க வேண்டும். அதுதான் என்னது? காஷி. அகம். என்னுடைய மனதை பிரகாசப்படுத்துவர்களாகத்தான் நான் இருக்கிறேனே தவிர நான் மனமாக இல்லை. அத காஷின்னு என்ன? பிரகாசம். என் மனதையும் பிரகாசப்படுத்துற பொருள் பின்னால யாரு? ஆத்மா. தட் இஸ் அகம். அகம் காஷி. ஏங்க அத பிரகாசம், நான் என்னை அறிவதற்கு இன்னொரு பிரகாசம்னா அப்படி கிடையாது. அது ஸ்வ பிரகாசம். அதை பிரகாசப்படுத்துறதுக்கு தன்னைத்தானே நான் இருக்கிறேங்கிறதே அது காமிச்சுக்கும். நான் இருக்கிறேங்கிறது எனக்கு தெரியுது. மற்ற பொருளும் அது என்ன பண்ணுது? பிரகாசப்படுத்துகிறது. அதனால அதுக்கு பேரு ஸ்வ பிரகாசக. ஃபர்ஸ்ட் தன்னைத்தானே அது வெளிப்படுத்தி தன்னைத்தானே பிரகாசப்படுத்தி கொள்கிறது. நான் இருக்கிறேன்னு சொல்றதுக்கு டியூப்லைட் வேணுமா, இல்ல சன் வேணுமா, இல்ல மூன் வேணுமா? நான் இருக்கிறேன்னு சொல்றதுக்கு. சோ அது ஸ்வ பிரகாசம். அது தெரியுது. அது மட்டும் இல்ல, அது மனதை பிரகாசப்படுத்தி கண்ணை பிரகாசப்படுத்தி இந்த டியூப்லைட் வெளிச்சத்துல நாம் இந்த பொருளை நாம் காண்கிறோம். சோ இந்த பொருளை அறிதல் என்பது அந்த காஷி அகம் இல்லாமல் எந்த ஒரு பொருளையும் நாம் அறிய முடியாது. இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய. அந்த பிரகாசம் இல்லாமல், அந்த ஞானம் இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொருளையும் நம்மளால பார்க்க முடியாது. அவன்தான் அறிபவன். அதுதான் என்னது? அகம் காஷி. அது போன கிளாஸ்ல விட்டு போன ஒரு வேர்டு. அடுத்தது இப்ப சாஸ்திரம் என்ன வேலையோ வேதாந்த பேஸ் ரொம்ப இருக்கிறதுனால நம்ம காஷி ஸ்தோத்திரத்தோட மீனிங் போறதுக்கு முன்னால ஜென்ரலா சங்கராச்சாரியார் வேதாந்தத்துல எந்தெந்த கருத்துக்களை இந்த இடத்துல அவர் வெளிக்கொண்டு வராரு, ஃபுல் வேதாந்தத்தை 5 ஸ்லோகத்துல அவர் அடக்கியிருக்காரு. அது முடிஞ்ச அளவுக்கு நாம என்ன பண்ணலாம், விளக்கமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேதாந்தம். இப்ப நாம அகம், நான். அகம்னு என்ன? நான் நாம தெரிஞ்சிருக்கிற விஷயம்ங்கிறது வேற. சாஸ்திரம் நான் நீ என்னன்னு சொல்ற விஷயம் வேற. இப்ப நான் என்ன எடுத்து வச்சிருக்கேன்? ஃபர்ஸ்ட் நான் என்னை பற்றி என்ன அறிஞ்சு வச்சிருக்கேன்? நான் இருக்கிறேங்கிறது எனக்கு தெரியுது இல்லையா? அகம் எக்ஸிஸ்டன்ஸ் ப்ராசஸ். நான் இல்லாத ஒரு ஆள் அல்ல. அகம் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ நான் இருக்கிறேன்னு கேட்டால் நமக்கு அதில் டவுட் வர்றதில்ல. நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? நான் இருப்பவளாக இருக்கிறேன்னு ஒன்று புரிஞ்சு வச்சிருக்கோம். அது ஓகே, கரெக்ட், டிக் போட்டுக்கலாம். நான் என்னை பற்றி அறிந்த விஷயத்தில் நம்பர் 1 அகம் இருக்கிறேன், இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ். ஓகே. அடுத்தது உனக்கு அறிவு இருக்கா? என்ன சொல்லுவோம்? எனக்கு அறிவு இருக்கு, எதையும் நான் அறிவக்கூடியவளாக இருக்கிறேன் அப்படின்னு நான் அறிஞ்சு வச்சிருக்கேன். அதுவும் ஓகே, டிக்கு. என்னை நான் அறிஞ்சு வச்சதுல 2 ஓகே. ஒன்று நான் எக்ஸிஸ்டன்ஸ், ஆனால் அது எப்பவும் இருக்கிற எக்ஸிஸ்டன்ஸ் தான், அது விட்டுருவோம். ஃபர்ஸ்ட் இருக்கிற இருப்புங்கிறது நான் இருக்கிறேங்கிறத நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். நான் எதையும் அறிபவளாக இருக்கிறேன்னு நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். அந்த இடத்துல நோ ப்ராப்ளம். 3ஆவதா இன்னொன்று சேர்த்து வச்சுக்கிட்டேன். அகம் இஸ் ஈக்குவல் டு 3 திங்ஸ். இருக்கிறேன், ஞானம் பிளஸ் சரீரம். நான் என்ன நினைச்சுக்கிறேன்? இந்த சரீரம். அதுதான் நாட் ஓகே. சாஸ்திரம் என்ன சொல்லுது? நீ வெறும் ஜஸ்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் ஞானம், இந்த சரீரம் நீ அல்லன்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப சாஸ்திரம் எதுக்கு நம்ம கிட்ட வருது? டு ப்ரூவ். ஏதாவது சரீரம் நீ அல்லன்னு சாஸ்திரம் நமக்கு புரிய வைக்கணும். அச்சா நீ சரீரம் அல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 நீ எடுத்து ஓகே. நான் அறிவுள்ளவன்கிறது ஓகே, நான் எக்ஸிஸ்டன்ஸ் நான் இருக்கிறேங்கிறது ஓகே. நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்கிய உன்னை பத்தி அது ஓகேன்றுச்சு. அது இன்னும் கொஞ்சம் விளக்கம் வேண்டும், அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா அந்த நான் சரீரம் எடுத்திருக்கிறது என்ன கிடையாது, நாட் ஓகே. அப்ப சாஸ்திரத்துடைய வேலை என்ன? டு நெகேட் யுவர் சரீர அபிமானம். நான் இந்த சரீரம் எடுத்து வச்சிருக்கிற அபிமானத்தை நீக்குவதுதான் சாஸ்திரத்துடைய வேலையே. அதை முதல்ல தெரிஞ்சுக்க. சாஸ்திரம் எதுக்கு வருது? எங்கேயோ இருக்கிற நாணத்தை புடிச்சு கொண்டாந்து மண்டைக்குள்ள போடுறக்காக வல்லை. நான் இந்த சரீரம் இல்லை. அதுக்குதான் என்ன பண்ண, எடுத்தோடனே நீ இந்த சரீரம்னு இல்லைன்னு புரிய வைக்கிறதுக்கு சாஸ்திரம் ரொம்ப கஷ்டப்படுது. ஏன்னா கீழே வரைக்கும் வருது. ஒரே ஸ்டெப்ல நீ இந்த சரீரம் இல்லைன்னு கிராஸ் பண்ண முடியாதுங்கிறக்காக ஃபர்ஸ்ட் அது என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுது? இந்த 3 சரீரம் நீ அல்ல. ஒரு சரீரத்தை என்ன பிரிக்கிறது? உன்னோட சரீரம்ங்கிறது ஒரு சொரூபம் இல்ல. அதுக்குள்ள ஸ்தூல சரீரம் இருக்கு, அதுக்குள்ள சூக்ஷ்ம சரீரம் இருக்கு, அது 2க்கு காரணமான காரண சரீரம் இருக்கு. அந்த 3ஐயும் முதல்ல நெகேட் பண்றதுக்கு பேரு, அந்த டெக்னிக் பேரு அவஸ்தாத்ரய சாட்சி. அந்த அவஸ்தைனா 3 ஜாகிரத அவஸ்தை, விழிப்பு அவஸ்தை,
சொப்பன அவஸ்தையில யார் இருக்காங்களோ, அது யார் பார்த்து யார் அதை அந்த அவஸ்தைக்குள்ள போய் போய் வர்றாங்களோ, இந்த சரீரம் தான் என்ன பண்ணுது, தூங்குது. இந்த சரீரம் தான் என்ன பண்ணுது, விழிச்சிருக்குது. இந்த சரீரம் தான் என்ன பண்ணுது, கனவு காண்குது. அது நீ அல்லன்னு சொல்லி புரிய வைக்கிற டெக்னிக்கு பேரு அவஸ்தாத்ரய பிரக்ரியா டெக்னிக். அதை இங்கு பகவான் சங்கரர் எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த 3 ஸ்டெப்பை புரிஞ்சுக்கிறது கஷ்டம்னு. அதாவது ஒரு படி ஏற அப்படின்னா ஒரே ஜம்ப்ல 5 படி ஏறக்கு பதிலா ஃபர்ஸ்ட் என்னவா பிரிச்சு கொடுத்தது சாஸ்திரம், 3 ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப்பு, 3 ஸ்டெப்பை என்ன மாத்திருச்சு, 5 ஸ்டெப்பா மாத்திருச்சு. 5 ஸ்டெப்பா மாத்தி நம்மள ஆத்மாவை ரீச் பண்ண வைக்கிறக்கு, நீ இந்த சரீரம் அல்லன்னு விடுறக்கு. விட்டுட்டீங்க எங்க போய் நிப்பீங்க, ஆத்மாவை போய் நீங்க நின்னதான் ஆகணும். நாங்க சரீரம் இல்லைன்னு நீங்க விட்டுட்டீங்கன்னா நான்கிறது எங்க போயிடும், ஆத்மாக்கு போயிடும். சோ விட வைக்கிறது தான் வேலை. அதுக்கு தான் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுது, பஞ்ச கோஷ பிரக்ரியா. இது தத்துவபோதம் வந்தவங்களுக்கு புரியும். ஆனா புரியும்னு நினைச்சுக்காதீங்க. அதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதுக்கு இட் வில் டேக் டைம். ஏன்னா எப்பவுமே இந்த பஞ்சகோஷ பிரக்ரியாங்கிற வேர்டு கேட்டனே அதுதான் நமக்கு தெரியுமல்ல அப்படிங்கிற ஏனாதானத்துல உட்காந்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனோட நின்னுக்குவீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் ஷுட் என்னவோ ஆகணும், ஷுட் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு எ நாலேஜ் தட் வில் டேக் டைம். புரிஞ்சுங்களா? இன்ஃபர்மேஷனுக்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் டைம் ஆகும். அதுக்காக என்ன பண்றது, திருப்பி திருப்பி பஞ்சகோஷ பிரக்ரியாவை நம்ம சிந்திக்க வைக்கிறோம். பஞ்சகோஷ பிரக்ரியான்னு என்ன, இப்ப அந்த ஸ்தூல சரீரத்தை என்ன கோஷம் சொல்லுவோம், கோஷம்னா மறைத்தல். அன்னமய கோஷம் சொல்லுவோம். அப்படின்னா என்னங்க அப்படின்னா, ஸ்தூல சரீரத்தை நான் என்று எடுத்துக்கொள்வது அன்னமய கோஷம். அபிமானம் இருக்கா இல்லையா நமக்கு? இந்த ஸ்தூல சரீரம் நான், ஃபர்ஸ்ட் அபிமானம் அங்கதான் இருக்கும். அப்ப அதுக்கு பேரு அன்னமய கோஷம். ஸ்தூல சரீரத்தை நான் என்று எடுத்துக்கொள்வது அன்னமய கோஷம். அடுத்தது என்னது, பிராணமய கோஷம். பிராணனை காத்து, உள்ள போயிட்டு வெளியில் வர காத்து தான் பிராணன். ஆனா நம்ம சாஸ்திரம் அது 5 பிராணங்களாக பிரித்து கொடுக்கிறது. அந்த 5 பிராணன்களை நான் எடுத்துக்கிறது. அப்படின்னா எப்பங்க நான் பிராணனை நான் எடுத்துக்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, பசி உணர்வது பிராணனாலதான். சாப்பாடு பசி, இதை எனக்கு பசிக்குது, எனக்கு இப்ப சாப்பாடு வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா? அப்பெல்லாம் நம்ம எங்க இருக்கிறோம், எனக்கு பசிக்குதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா பிராணமய கோஷத்தில் நான் இருக்கிறேன் அர்த்தம். ரொம்ப தூரமெல்லாம் போக வேண்டாம். சரி, ஸ்தூல சரீரத்துக்கு நான் அபிமானம் எப்பங்க, ஸ்தூல சரீரத்தில் நான் எப்பங்க அபிமானம் வச்சிருக்கேன், நான் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? என்னது, ஸ்தூல சரீரத்தில் நான் அபிமானம்னா எனக்கு இல்லைங்க, சாஸ்திரம் கேட்டதுக்கு அப்புறம் போயிடுச்சும்பீங்க. ஆனா நான் அழகாக தோற்றமளிக்கணும், இந்த சாரி எனக்கு மேட்சா இருக்கா, நம்ம இது பக்காவா இருக்கா, தோல்ல கொஞ்சம் கருப்பாயிருச்சா, அப்படிங்கும்போது நான் கவலைப்படுகிறேன். ஸ்தூல சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்க they will give more important to அலங்காரம். அதுதான் பேசிக் அடி இது. அதுதான் எதை அழகாக நான் தோற்றமளிக்கணும்னு என்ன அர்த்தம், ஸ்தூல சரீர அபிமானம் இருக்கு. அது பாருங்க, அந்த சாஸ்திரம் சொல்லும், அந்த ஸ்தூல சரீர அபிமானத்தில் இருக்கிறவங்க பாக்குற உலகமே ஸ்தூல சரீரத்தை மட்டும் தான் பார்ப்பாங்களாம். நான் எப்படி அலங்காரமாக தோற்றமளிக்கிறேன், என்ன நான் பண்ணுனா நான் அலங்காரமா அழகா இருப்பணும், அப்படி இருக்கிறவங்க யாரை பார்த்தாலும் அவங்க எப்படி எதை போட்டு அழகா இருக்காங்க, எந்த தோடு போட்டிருக்காங்க, என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, என்ன அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னு தான் அவங்க மூளை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஏன்னா அதுதான் என்னது, அன்னமய கோஷம், இந்த ஸ்தூல சரீரத்தை நான் எடுத்துக்கொள்வது. அப்ப அப்படி இருக்கிறவங்க அது உலகத்தை அப்படிதான் பார்ப்பாங்க. அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன சொன்ன, பிராணமய கோஷம். நான் பிராணன்கிற அபிமானம் எப்ப வருது, எனக்கு பசிக்குது. அவங்க பாத்தீங்கன்னா அதிகமா பிராணமய கோஷத்தில் அபிமானம் வைத்திருப்பவர்கள் எப்பவுமே சாப்பாடு தான் மெயின். காலையில என்ன சாப்பாடு, மத்தியானம் என்ன சாப்பாடு, நைட் என்ன சாப்பாடு, நைட் முடிஞ்சதுக்கு படுக்கும் போதே நாளைக்கு காலையில் என்ன சமைக்கிறோம், நாளைக்கு என்ன சாப்பாடு, மத்தியானம் என்ன சாப்பாடு. they give more important to food. பசி, அதை ஆறுதல், அது அதிகமா கான்சன்ட்ரேஷன் பண்றோம் அப்படின்னா எனக்கு பிராணமய கோஷத்தை நான் இருக்கிறேன்னு அர்த்தம். இதையெல்லாம் விட்டு கடந்து வருவதுங்கிறது இன்ஃபர்மேஷனா போயிருக்கலாங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அடுத்து 3வது என்னது, மனோமய கோஷம். இந்த மனதை நான் என்று எடுத்துக்கொள்வது. அதனுடைய வெளிப்பாடு என்ன, என்னை நான் லவ் பண்றதுக்கு 4 பேர் இருக்கணும், என்ன 4 பேர் லவ் பண்ணணும். when you are longing love from somebody, you are in மனோமய கோஷம். மனதை நான் என்று எடுத்து கொண்டுட்டீங்க அப்படின்னா, மனதை நான் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும், ஒன்னா நான் யாரையாவது லவ் பண்ணணும், இல்லையா மற்றவங்க என்னைய லவ் பண்ணணும். யாரு லவ் பண்ணலையா ஒரு நாய்க்குட்டியாவது வாங்கி வீட்டில் வச்சுக்கணும், அதை டன் வாழாட்டுதையா, ஐ எம் ஹாப்பி. இது மனோமய கோஷம். 4வது விஞ்ஞானமய கோஷம். இது கோஷத்திலே ஹையர் இருந்தது. இது தேவை, இந்த கோஷத்தில் இருக்கிறது ரொம்ப தேவைங்க சாஸ்திரம். ஏன்னா அறிவு பசி.
எப்ப பாரு எதையாவது கத்துக்கணும், இதை கத்துக்கணும், அதை கத்துக்கணும், அது தேவை பிரயோஜனம். அப்புறம் எனக்கு எப்ப பாரு ஏதாவது கத்துக்கணும், புதுசா ஒரு நீட்டிங் கத்துக்கிறமா, ஒரு ஒயரிங் எதா இருந்தாலும் பாருங்க, புஸ்தகம், இந்த புஸ்தகத்தை படிக்கணும், அந்த புஸ்தகத்தை படிக்கணுங்கிறது விஞ்ஞானமய கோஷம். சாஸ்திர சுவாமிஜி என்ன சொல்லுவாரு, விஞ்ஞானமயத்தில் கோஷத்தில் இருக்கிறவங்க ரெண்டை விட்டுட்டு வந்திருக்கணும். சரீர அன்னமய கோஷத்தை விட்டு, பிராணமய கோஷத்தை விட்டு, மனோமய கோஷத்தை விட்டவங்க தான் இங்க வர முடியும். விஞ்ஞானமய கோஷத்துக்கு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஈஸியா கத்துக்குவாங்க. எதையும் சாஸ்திரம் சொல்லி கொடுத்தாலும் ஈஸியா ஏதோ கத்துக்கணுங்கிற மூடு வந்து உட்கார்ந்து எதையோ கத்துக்கணும், அது பிரயோஜனப்பட்டுறவங்களுக்கு. இது ஹையர் லெவல் ஆஃப் இருக்கிற கோஷத்திலேயே மனிதன் இருக்க வேண்டிய கோஷம் விஞ்ஞானமய கோஷத்தில் இருந்து சாஸ்திரம் படித்தோம் என்றால் அடுத்தது நம்ம கிராஸ் ஓவர் பண்ண வேண்டியது ஆனந்தமய கோஷம். அது ஆனந்தமயங்கிறது காரண சரீரம் சம்பந்தப்பட்டது. இந்த மூணு வந்து சூக்ஷ்ம சரீரம். ஃபர்ஸ்ட் வந்து அன்னமயம்ங்கிறது ஸ்தூல சரீர அபிமானம். அடுத்து சூக்ஷ்ம சரீரத்துல மூணு வரும், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம். இந்த மூணும் சூக்ஷ்ம சரீரத்தினோட அபிமானம். அடுத்தது ஐந்தாவது காரண சரீரத்துல அபிமானம் கொள்ளும் போது அதுக்கு பேரு ஆனந்தமய கோஷம். ஆனந்தம்னு என்னங்க, கிரடேஷன். நம்ம சொல்ல முடியல, ஒரு பொருளை பார்க்கும்போது ஆனந்தம், நான் ஆனந்தமாக இருக்கிறேன், பிரியம், மோதம், பிரமோதம், கிரடேஷன்ஸ். நான் இப்ப எனக்கு அந்த பொருள் வாங்கினதுனால சந்தோஷமா இருக்கேன், நான் ஆனந்தமாக இருக்கிறேன் நீங்க நினைச்சீங்கன்னா அது ஆனந்தமய கோஷம். சோ எல்லாரும் 5 கோஷத்திலையும் எப்பொழுதும் இருப்பது கிடையாது. எப்பவுமே எல்லாரும் 5 கோஷத்திலும் கிடையாது. யாரும் 5 கோஷத்தை விட்டவங்களும் கிடையாது. அப்பப்ப நம்ம அன்னமயத்துக்கு போவோம். எப்பெல்லாம் நீங்க அழகு, அலங்காரம், ட்ரெஸ் அப்படின்னு நினைக்கிறீங்களா, என்ன நினைச்சுக்கலாம், ஐயமின் அன்னமய கோஷம். பசி பசி பசி, சாப்பாடு சாப்பாடு, எப்ப நமக்கு அதை பத்தியே ஆவேசம். அதாவது எதை பற்றி நீங்க அதிகமாக சிந்திக்கிறீங்களோ அந்த கோஷத்தில் நீங்க இருப்பீங்கன்னு சாஸ்திரம் சொல்லுது. எதை பற்றி சிந்தனை உங்களுக்கு அதிகமா ஓடுதோ, ட்ரெஸ்ஸை பத்தியோ, ஃபுட்டை பத்தியோ, இல்ல லவ்வை பத்தியோ, அல்லது இதை கத்துக்கணும் அதை கத்துக்கணும் பத்தியோ, அது ஆனந்தத்தை எப்பவுமே ஆனந்தமா இருக்கணும். இந்த இதுல 5 கேட்டகரியில எதுல நீங்க அதிகமாக சிந்திக்கிறீர்கள், அல்லது எது உங்களுக்கு அதிகமான துக்கத்தை கொடுக்கிறது, எது உங்களுக்கு அதிகமாக சுகத்தை கொடுக்குது நீங்க நினைக்கிறீங்களோ, இந்த 2 தான் குழு. எதை பற்றின சிந்தனை அதிகமாக இருக்குதோ அந்த கோஷத்தில் நீங்க இருக்கிறீங்க. எந்த விஷயம் உங்களுக்கு துக்கத்தை கொடுக்குது, சுகத்தை கொடுக்குது நீங்க நினைக்கிறீங்களோ அதுல நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இருக்கிறோம் அப்படின்னா விசாரம் செய்து மேல வரணும். அன்னமயத்தில் இருக்கிறவங்க எங்க வரணும், பிராணமயத்துக்கு தான் வர முடியும். அன்னமயத்திலிருந்து டக்குன்னு எங்க போக முடியாது, ஆனந்தமயத்துக்கு போய் ஆத்மாவுக்கெல்லாம் போக முடியாது. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் will enter into your brain, that's all. பிராக்டிக்கலா அனுபவமாக அன்னமயத்தை விட்டு நான் இந்த சரீரம் அல்ல, நான் இந்த பிராணன் அல்ல, நான் இந்த மனம் அல்ல, நான் இந்த புத்தி தான் விஞ்ஞானமே, நான் இந்த புத்தி அல்ல, நான் இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம் அல்ல, கடந்து 5 விட்டுட்டீங்கன்னா இருக்கிறது என்னது, ஆத்மா. இதுதான் பஞ்சகோஷ பிரக்ரியா. இது ஒரு டெக்னிக். இப்ப நான் சொல்லி இருக்கிறது இன்ஃபர்மேஷன், அவ்வளவுதான். இப்படிங்கிற ஒரு டெக்னிக் அதையெல்லாம் யூஸ் பண்றாரு காஷி பஞ்சகத்துல, அவர் இதெல்லாத்தையும் யூஸ் பண்றாரு. அதனால நான் இதை சொன்னேன், பஞ்சகோஷ பிரக்ரியா. அதை யூஸ் பண்ணி அதை ஆனந்தமயத்தையும் கடந்தது. இந்த 5 கோஷங்களும் எங்க இருக்குது, அனாத்மா. சரீரத்திற்கு உண்டானது ஸ்தூலமயம், பிராணமயம், அன்னமயம், மனோமயம், விஞ்ஞானமயம். எதா இருந்தாலும் எடுத்துங்க, ஆனந்தமயம் எல்லாமே எதை சார்ந்தது, சரீரத்தை சார்ந்தது. ஆத்மாவில் இந்த அன்னமயமும் கிடையாது, பிராணமயமும் கிடையாது, விஞ்ஞானமயம் கிடையாது, ஆனந்தமயமும் கிடையாது. இது மூலியமாக ஆத்மாவை நமக்கு புரிய வைக்கிறது ஒரு டெக்னிக். இதை காஷி பஞ்சகத்துல அவர் யூஸ் பண்றாரு ஆச்சுங்களா. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த இன்ஃபர்மேஷனோட வேதாந்த கருத்துக்களோட அடுத்து இன்னொன்னு அடுத்த கருத்து அவர் 4வது ஸ்லோகத்துல சொல்றது ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், ஒரிஜினல் கான்சியஸ்னஸ். பரமாத்மா அவர் சொல்றது பிரத்யகாத்மா, நாட் ஜீவாத்மான்னு சொல்லுவாரு, பிரத்யகாத்மா. தட் இஸ் வெரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு. ஃபர்ஸ்ட் பரமாத்மாங்கிற வேர்டு யூஸ் பண்றாரு. These are all vocabulary in Sanskrit. Sorry, Vedantam. First, Paramatmana enna, Pratyagatmana enna. You must know the difference. இவர் ஜீவாத்மாங்கிற வேர்டு யூஸ் பண்ணல. பரமாத்மாங்கிறது ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், பிரம்ம தத்துவம், சத்தியம். பிரம்மம்னா என்னங்கன்னு கேட்ட என்ன சொல்லிக்கிட்டே இருக்கோம், சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம, இருப்பு, இருப்பு, பியோர் எக்ஸிஸ்டன்ஸ். அதுதான் பரமாத்மா. அடுத்து என்ன வேர்டு போடுறாரு, பிரத்யகாத்மா. பிரத்யகாத்மா அப்படின்னா அந்த பரமாத்மா தத்துவம்
ஒவ்வொரு ஜீவனிடம் இருக்கின்ற மனதில், அது தாவரமா இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம், மனிதனாக இருக்கலாம், மனமுடைய அனைத்து ஜீவராசிகளிலும் வெளிப்படுகிறது. ரிஃப்ளெக்டட். த மீடியம் இஸ் மைண்ட். ரிஃப்ளெக்டிங் மீடியம் இஸ் மைண்ட். மனம், அந்தக்கரணம் ஆச்சுங்களா. அந்த மீடியத்துல ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கு ஆகி வெளிவருது பாத்தீங்களா, அந்த கான்சியஸ்னஸ் பேரு ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் அல்லது பிரத்யகாத்மா. The reflected consciousness is equal to பிரத்யகாத்மா, ஜீவாத்மா, எல்லாம் ஒண்ணுதான். வேர்டு தான் அவர் என்ன யூஸ் பண்றாரு, பிரத்யகாத்மா. ஸோ ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் அது ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ். சூரியன் பிம்பம், கண்ணாடிங்கிறது மிரர், மீடியம். அதுல உள்ள தெரிகிற பிம்பம் சூரியன், இன்னொரு சூரியன் கண்ணாடிக்குள்ள தெரிஞ்சுன்னு வச்சுக்க, அந்த சூரியனுக்கு பேரு பிரத்யகாத்மான்னு சொல்ற மாதிரி பிரதிபிம்பம். இதுதான் அவரு 3வது 4வது ஸ்லோகத்தில் இதை பத்தி யூஸ் பண்றாரு. இந்த 2 வேர்டு தெரிஞ்சுக்கணும். பிரத்யகாத்மான என்ன, பரமாத்மான என்ன, பிரத்யகாத்மான என்ன. அது நீங்க இங்கிலீஷ்ல சொல்லும்போது ஈஸி. ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், ஒரே கான்சியஸ்னஸ் தாங்க. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம டிஃபரன்ஸ் பண்ணி காமிக்கிறோம், அவ்வளவுதான். அடுத்து இப்போ நம்ம மீனிங்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது 2வது வேர்டு பை வேர்டு மீனிங்கு. ஃபர்ஸ்ட் வேர்டு எஸ்யா. இந்த 2வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, மெயின் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரம்மம் தான் சத்தியம், இந்த உலகம்ங்கிறது மித்தியாம்பார். அதுதான் சொல்லி கொடுக்குறாரு, அந்த சாஸ்திரத்திர கருத்து. அதாவது அந்த பிரம்ம தத்துவம் சத்தியம், ஞானம், அனந்தம் தான் சத்தியம், எப்பவுமே மாறாத இருப்பு, மாறாத அறிவு அப்படின்னு நம்ம வச்சோமோ. உலகம்ங்கிறது என்னது, மித்தியாங்கிறார். மித்தியான ரியாலிட்டி இஸ் டிஃபரெண்ட். பிரம்மனுடைய ரியாலிட்டி வேற, எப்பவுமே இருப்பது. உலகத்தோட ரியாலிட்டிங்கிறது மித்தியா. மித்தியான என்ன அர்த்தம், இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாத ரியாலிட்டிக்கு பேரு உலகம். நீ பார்க்கிற உலகமே, அதாவது நம்ம 2 விதமான உலகத்தை பார்க்கிறோம் சாஸ்திரம் சொல்ற. ஒண்ணு, நீ கனவுலகத்தில் உன்னால் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு உலகம் பார்க்கிறோமா இல்லையா. நைட் தூங்குனா கனவு வருதா இல்லையா, அங்க ஒரு உலகத்தை நம்ம படைக்கிறோமா இல்லையா, அது ஒரு உலகத்தை நீ பார்க்கிற. 2வது, ஈஸ்வரனால் படைத்த இந்த உலகத்தை நம்ம பார்க்கிறோம். ஈஸ்வரனால் படைக்கப்பட்ட இந்த உலகம். சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நீ கனவுலகத்தில் எப்படி ஒரு உலகத்தை படைத்தாயோ அது உனக்கு என்னன்னு தெரியுது, பொய், மித்தியா, வெறும் காட்சிக்கு மட்டும்தான், தோற்றத்துக்கு மட்டும்தான், அனுபவத்துக்கு மட்டும்தான் கனவு, அது உண்மை அல்ல, பொய். தெரியுதா இல்லையா. ஏன், தூக்கத்துல எந்திரிச்சோன்னா தெரிஞ்சு போயிடும். கனவுல புலி வந்துன்னா எந்திரிச்சு பார்த்தா புலி இருக்குதா என்ன. சோ நமக்கு என்ன தெரியுது, கனவுங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. என்னென்ன, அது மித்தியா, அது பொய், அது என்னை ஒன்றும் பண்ண முடியாது, அதனோட ரியாலிட்டி வேற, இதெல்லாம் தெரியுது. இது கனவுலகம், என்னால் படைக்கப்பட்ட உலகம். பகவான் அது சங்கர் சொல்றது, கனவுன்னு ஒரு கான்செப்டை இறைவன் கொடுத்ததே எதற்காக என்றால், இந்த உலகம் மித்தியான்னு புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் கனவை கொடுத்துருக்கான். அந்த கனவு எப்படியோ அதை போலதான் இந்த ஈஸ்வரனால் படைக்கப்பட்ட உலகமும் மித்தியா. அப்படின்னு என்ன அர்த்தம், பொய். இதை நாம பேசிக்கா புரிஞ்சுக்க வேண்டிய கருத்து வேதாந்தத்துல. இது ஒரே நாள்ல புரியுமானா புரியாது. ஏன்னா என்ன தோணும், எங்க கண்ணு முன்னால இத்தனை பாக்குறேன், இதெல்லாம் நான் எப்படிங்க பொய்ன்னு சொல்றதுன்னா, இது பொருள் இல்லைன்னு சொல்லல. முயல் கொம்பு இல்லாத போல நீ பாக்குற செல்போன் இல்லைன்னு சொல்லல, நீங்க பாக்குற பர்சன்ஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லல, இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த உலகமே மித்யா. எது சத்தியம், எது பிரம்மம் மட்டும்தான் சத்தியம். ஜகத்து மித்யா, வெறும் அனுபவத்திற்கும் தோற்றத்திற்கும் டிரான்சாக்ஷன் வியாபகாரிக்கத்துக்கும் அது இருக்கு. ஆனா விசாரம் பண்ணி பார்த்தோம்னா இந்த உலகம் எங்க போயிடுவது, எந்த ரியாலிட்டி, மித்யா. அதத்தான் அவர் 2 லைன்ல இங்க சொல்றாரு, பார்க்கலாம். எஸ்யாம், எதில். அதான் இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு உதாரணத்தை நம்ம அடிக்கடி கொண்டு வர உதாரணம் எப்படிங்க மித்தியான எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, பாம்பு கயிறு. ஒரு தூரத்துல ஒரு கயிறு மாலை நேரத்தில் கிடக்கிறத நம்ம என்ன பண்ணிடுறோம், பாம்பாக பாக்குறோம்னா, அனுபவத்துக்கு பாம்பு இருக்கு பாக்குறோம், ஐயோ அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம இருக்கு, பயம், நடுக்கம், ஓடலாமா கத்தலாமா, இதெல்லாம் என்னது அதனுடைய கான்சிக்வன்சஸ் அது இருக்குங்கிற பாக்குறோம். ஆனா உண்மையில் அங்க இருக்கா, இல்ல. எப்போ, ஒரு மாலை நேரத்தில் ஒரு கயிறு ஒண்ணு கிடக்குது, நீ மங்கிட வெளிச்சத்தில் நீங்க எதவா பாத்துறீங்க, பாம்பா பாத்துட்டீங்க அப்படின்னா என்ன நடக்குது, எதனால நீங்க பாத்தீங்க, அஜ்ஞானம், அறியாமையினாலதான் என்ன பண்ணிட்டோம், கயிற்றை. அதுல டவுட் இல்லையே, ஞானம் இருந்தா, கயிற்றை பற்றி ஞானம் இருந்தா நாமே அங்க போய் பாம்பை பார்க்க போறோம். சோ என்ன இருக்கு எனக்குள்ள, அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானம் தான் என்ன பண்ணிருச்சு, கயிற்றை பாம்பாக தோற்றுவிச்சிருச்சு. சரி, ஓகே. அந்த பாம்பு அப்படிங்கிறது எதுல இருக்கு,
கயிறே இல்லாமல் பாம்பு இருக்க முடியுமா அந்த இடத்துல? அதிஷ்டானம். அந்த பாம்புக்கு எது அதிஷ்டானம்? கயிறு. ஆனா அந்த பாம்பு என்ன பண்ணிருச்சு பாருங்க, கயிற்றை மறைச்சிருச்சா? உண்மையில் மறைக்கல, மறைப்பதை போல் எடுத்துக்கணும். ஏன்னா கூட வரவன் சொல்றாடே அது கயிறுடான்னு அவனுக்கு அது தெரியுது. அப்ப என்ன அர்த்தம்? அந்த பாம்பு கயிற்றை, கயிறு தான் அதிஷ்டானம், ஆதாரம். பாம்பு தோன்றுவதற்கு எது அதிஷ்டானம்? கயிறு. கயிறு இல்லாமல் அங்கு பாம்பு தோற்றமளிக்க முடியாது. பாம்பான என்ன பண்ணிருச்சு? கயிற்றை மறைப்பதை போல் மறைச்சிருச்சு. எங்கெங்க மறைச்சது? உங்களுடைய அறிவில், அங்கு இல்ல, என்னுடைய அறிவு. அப்ப அதனாலதான் சொன்னேன், என்னுடைய அஜ்ஞானத்தினாலதான் என்னுடைய அத்தியாசம் ஏற்றி வைத்தல் நடைபெறுகிறது. என்னுடைய அஜ்ஞானம் அப்படி ஏற்றுக்கணும். என்னுடைய அஜ்ஞானத்தினாலதான் என்ன நடக்குது? அங்கு ஏற்றி வைத்தல் என்னது? அந்த கயிற்றின் மேல் நான் என்ன பண்றேன்? பாம்பை ஏற்றி வைத்து காண்கிறேன். அப்ப என்ன வேணும்? உன் அதிஷ்டானத்தை கண்டுகொள்வதற்கு உங்களுக்கு என்ன வேணும்? அந்த இந்த பாம்பு அல்ல, உனக்கு பயமுறுத்தக்கூடிய பாம்பு பாம்பு அல்ல, அது அங்க நடக்கிறது கயிறுங்கிற என்ன வேணும்? அறிவு மட்டும் போதும். ஒரு டார்ச் லைட் குரு எடுத்து அடிச்சு காமிச்சாருன்னா, டேய் நல்லா உத்து பாடுறான், அத குரு வேலை. டார்ச் லைட் அடிச்சு நல்லா பாரு அப்படின்னு அங்க என்ன பார்த்துருவீங்க நீங்க? கயிறு. அப்ப நோ பயம், நோ சம்சாரம், நோ துக்கம். கயிறு தானா? அந்த வேர்டு எப்படி வரும்? கயிறு தானா? அதுக்கு முன்னால் எப்படி வந்தது? பாம்பு பாம்பு பாம்பு, அறியாமை. அதை போல இந்த உலகத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம்? பிரம்ம தத்துவம்ங்கிறது கயிறு. அதை என்ன பண்ணிருச்சு? இந்த உலகம் மறைச்சு வச்சிருச்சு. ஏங்க இந்த வேலையில யாருங்க பண்றது? மாயா. இந்த வேலையில யாரு பண்ணது? ஏங்க இவ்வளோ இப்படி சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம், அதை போய் மறைக்க முடியுமா? யாருனால மறைக்க முடியாத ஒன்றை படியசி கடி என்னது படனா போன கிளாஸ்ல பாத்தீங்களா? மாயா தத்துவம். செய்ய முடியாததை படியசின்னு என்னது? வெரி இன்டெலிஜென்ட், அழகா செய்யக்கூடியவளுக்கு பேரு மாயா. மாயா என்ன பண்ணிட்டா? பிரம்ம தத்துவத்தை மறைத்து, அதுக்கு அதை மறைச்சிட்டா கூட பரவாயில்ல, மறைச்சு விட்டுருந்தா கூட பரவாயில்ல, அதற்கு மேல என்ன பண்ணி வச்சுட்டா? பாம்பை ஏற்றி வைத்து. பாம்புன்னு என்னது? உலகம். உலகத்தை ஏற்றி வைத்து நம்ம எதை மட்டும்தான் அங்க இருக்குன்னு பாக்குறோம்? உலகம் சத்தியம் சத்தியம்னு பாக்குறோம். இந்த உலகத்தை நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கிறோம்? சத்தியம் சத்தியம், கயிறு சத்தியம் சத்தியம் பார்க்காம பாம்பு சத்தியம் சத்தியம் அவன் கத்தி, பாம்பை சத்தியமாக பார்த்து அவன் கத்திட்டு இருக்கிற மாதிரி நாம இந்த உலகத்தை என்னவா எடுத்துக்கிட்டோம்? சத்தியம். ஒருத்தர் சொல்லு சொன்னா என்ன சத்தியம்? இந்த மலை சத்தியம், இமயமலை சத்தியம். நாம என்ன புரிஞ்சு வச்சுட்டோம்னா நித்தியம். நான் கொஞ்ச நாள் ஒரு டேட் ஆஃப் பர்த், அப்புறம் கொஞ்ச நாள் இருப்பேன், அப்புறம் காணாம போயிருவேன். என்ன தெரிஞ்சு வச்சிருக்கோம்? நான் அனித்தியம் மித்தியா. ஆனா உலகம் என்னது? சத்தியம். நான் புரிஞ்சு வச்சிருக்கோமா இல்லையா? நான் போனாலும் இருந்தாலும் இந்த உலகம் இருக்குமாப்பா? அது என்னது? அந்த சத்தியத்துவத்தை, பிரம்மத்துக்குண்டான சத்தியத்துவத்தை எது கொடுத்துட்டோம்? பாம்புக்கு. அத கயிற்றினுடைய சத்தியத்துவத்தை, இருப்பை எது கொடுத்துட்டோம்? பாம்புக்கு. அதை போல பிரம்மத்துடைய சத்தியத்துவத்தை, ஞானத்தை எது கொடுத்து வச்சிட்டோம்? உலகம். உலகம் இருக்கு, நான் ஆனா காணாம போயிருவேன். நான் மித்தியா, உலகம் என்னது? சத்தியம். உள்டாவா? அதுக்கு பேரு ஏற்றி வைத்தல். அதை நம்ம பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோமா இல்லையா? இருக்கும். அதைத்தான் இவர் சொல்றாரு. அந்த உதாரணத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். கயிறுங்கிறது அங்க பிரம்ம தத்துவம், மேல ஏற்றி வைத்த பாம்பு என்பது உலகம் மித்யா. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பாம்பு இருக்கு, பாம்பை பார்த்து பயந்ததுனாலதான் நம்ம நடுக்கிறோம். சோ இதற்கு காரணம் மாயா. புரிஞ்சுது? அதனாலதான் ரெண்டு கான்செப்டையும் ஒன்னா எடுத்து அடுத்து நம்ம ப்ரொசீட் ஆகணும். உத்தவ கீதையா இருந்தாலும், நீங்க அத்தியாத்ம ராமாயணமாக போறதாக இருந்தாலும், இந்த இன்ஃபர்மேஷனோட நீங்க அத்தியாத்ம ராமாயணத்தையும் உத்தவ கீதையும் பகவத்கீதை 3வது அத்தியாயத்தையும் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் the transformation will take place. Just இப்ப என்ன வேணும்? இப்ப what is going on in your brain is informations that must transfer into என்னது? எஸ் அகம், இந்த சரீரம் அல்லங்கிறது அனுபவத்திற்கு வர. அது it will take some time. அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் கொடுக்குறோம். இப்ப எஸ் மீன் எதில்? மனோவிலாசம். ஃபர்ஸ்ட் வேர்டு மனோவிலாசம். இது ரெண்டு உலகம் சொன்னோம் இல்லையா? மனதில் நம்ம பார்க்கிற உலகம். எப்ப மனசில் உலகம் பார்க்கிறோம்? தூங்கும் போது என்னால் கிரியேட்டப்பட்ட ஒரு உலகம் பார்க்கிறோமா இல்லையா? மனதின் தோற்றம். மனதில் ஒரு உலகம் தோற்றம், அதான் மனோ விலாசம். மனதினால் படைக்கப்பட்ட ஒரு உலகம். ஏன்னா நீங்க வெளியில பாக்குறது மனதினால் படைக்கப்பட்ட உலகம் அல்ல, அது ஈஸ்வரனால் படைக்கப்பட்ட உலகம். என் மனதினால் படைக்கப்பட்ட ஒரு உலகம் தோற்றம். அடுத்தது இந்திரஜாலம். அது என்னது? இந்திரஜாலம் என்ன? மேஜிக். இந்திரஜாலம் மேஜிக்.
இட் இஸ் லைக் மேஜிக். ஏன் எனக்கு கனவு வந்தது, எப்படி நான் இதை படைச்சேன், நமக்கு ஏதாவது தெரியுதா என்ன? எதுவும் தெரியாது. இட்ஸ் லுக் லைக் மேஜிக். எதுவுமே இல்லை, ஆனா இருக்கிற மாதிரி நம்ம கனவு கண்டுட்டு இருக்கோமா இல்லையா? எப்படி? மேஜிக். இந்திரா ஜாலம்னா மேஜிக். இந்திரா ஜாலம் போன்றது பொய்யானதுன்னா மித்தியா. அடுத்தது இதம், அதை போலவே அர்த்தம். பிராக்கெட் போட்டு. எப்படி உங்க மனதில் ஒரு கனவுலகத்தை தோற்றுவித்து இந்த மேஜிக் ஷோ நடத்துறீங்களோ, வித்தவுட் எனி எஃபர்ட், அது நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கீங்க, வித்தவுட் எனி பர்சனல் எஃபர்ட் படைக்கிறீங்களா இல்லையா ஒரு உலகத்தை? அதை போல இதம், இதம்னா ஈஸ்வரனால் படைக்கப்பட்ட இதம், இந்த உலகம். எப்படிப்பட்ட உலகமாமா இது? சராச்சரம். சிலதெல்லாம் அசையுது, சிலதெல்லாம் அசைகிறது இல்லை. சர சர அச்சரம் பிரிக்கணும். அதை சர அச்சரம். சரனா அசைகிறது. நாம் கனவுலகத்தில் ரெண்டையும் படிப்போம். கனவுலகத்தில் ஒரு இமயமலை பார்த்தோம்னா அது என்னது? அச்சரம். கனவுலகத்தில் ஒரு ஆளை பார்த்தோம்னா என்னது? சரம், அசையக்கூடியது. நம்மளும் ரெண்டையும் படிக்கிறோம். அதை போலதான் ஒரே வார்த்தை. கனவுலகத்தில் எப்படி நீ உலகத்தை ஒரு மித்யா உலகத்தை படைத்து கண்டு கனவு காண்கிறாயோ அதை போலதான் இஸ் ஈக்குவல் டு இந்த உலகம். இட் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கு டைம் ஆகும். இட்ஸ் இன்ஃபர்மேஷன் புரிஞ்சுக்கணும். ஓ, இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்க போறோம். என்னென்ன? உலகம் மித்யான்னு புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் வேதாந்தம் படிப்பதே. அதை புரிஞ்சுக்கணும். எல்லாம் புரிஞ்சிச்சுன்னா அடுத்த கிளாஸ் எதுக்கு? வைண்ட் அப் பண்ணி நம்ம வீட்டுக்கு போயிடலாமே, கிளாஸஸே தேவையில்லை. ஸோ புரிஞ்சுக்க போற விஷயம் உலகம் மித்யா. ஸோ சராச்சரம். இந்தம், இதம்னா இந்த உலகம் எப்படிப்பட்டதாமா? சராச்சரம், அசைகின்ற அசையாது. மரம் செடியில என்ன? அசையாதது. மனிதர்கள் என்னது? அசையக்கூடியது. விலங்குகள் என்னது? அசையக்கூடியது. இப்படிப்பட்ட உலகம். அட்ஜெக்டிவ் டு ஜகத்து. கல்பிதம், இதெல்லாம் என்னது? கல்பிதம். இந்த உலகமே என்னன்றார் ஒரே வேர்டு. எப்படி உன்னோட கனவு கல்பிதமோ, கற்பனையோ. கல்பிதம் என்ன? ஏற்றி வைத்து காணுதல். கற்பனையும் சொல்ல முடியாது, ஏற்றி வைத்து காணுதல் கல்பிதம். எப்படி கனவுலகத்தை உன்மேல் ஏற்றி வைத்து நீ உலகத்தை படைச்சு பார்த்துட்டு இருக்கிறையோ அதை போலதான் இந்த உலகமும் கல்பிதம், ஏற்றி வைத்து காணப்படுகிறது. பிரம்மத்தை காண தவறிவிட்டோம். அடுத்தது இந்த உலகத்தை மேல ஏற்றி வச்சு உலகம் சத்தியம் என்று பிரம்மத்துடைய குணத்தை எங்க ஏற்றிட்டோம்? உலகத்திற்கு கொடுத்துட்டோம். சத்தியம் ஆரோபிக்கப்பட்டு ஏற்றி வைக்கப்பட்டு கல்பிதம் பாதி தோன்றுகிறது. இந்த உலகம் உனக்கு எப்படி தோணுது? சத்தியமாக தோன்றுகிறது. பாத்தின தோன்றுகிறது. பா பிரகாசம். சா அந்த சச்சித் சுக்கைக்கா. இது பிரம்ம தத்துவத்துக்கு ஆத்ம தத்துவத்துக்கு உண்டான ஒரு டெபினிஷன். சத்து சித்து சுகம். சச்சிதானந்தம், சத்தியம் ஞானம் அனந்தம். அப்புறம் ஏகா ஒன்று. சத்து ஞானம் சித்து. சச்சித் சுகம்னு என்னது? ஆனந்தம். சத்தியம் ஞானம் அனந்தம்னு எழுதினாலும் சரி, சத்து சித்து ஆனந்தம். அது என்னவாமா? ஏகா. அது என்னது? ஒன்றே ஒரு. அது ஒன்றே ஒன்றுதான் இருக்குது. இரண்டற்ற ஒன்றாக இருக்கிற சத்தியம் ஞானம் அனந்தம். அதுதான் சத்தியம். அது கொண்டதும். இது அட்ஜெக்டிவ் டு பிரம்ம. அட்ஜெக்டிவ் சொரூபம் ஆஃப் பிரம்ம விளக்கப்படுது இந்த வார்த்தையில. சொரூபம் ஆஃப் பிரம்ம, ஆத்ம தத்துவம். ஆத்மா என்பது என்ன? ஏக்கக. ஏங்க இங்க ஒரு ஆத்மா அங்க ஒரு ஆத்மா நான் புரிஞ்சு வச்சிருக்கனே, தவறதான புரிதல். பல ஆத்மாக்கள்லாம் கிடையாது. ஒரே ஆத்மா எங்கும் வியாபித்திருக்கிறது. எங்கெல்லாம் மனம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. மற்ற இடத்தில் அது வெளிப்படுவதில்லை. ஏன்? அங்கு மனம் இல்லை. இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஏக்க ஆத்மா புரியும் அப்பதான். அடுத்தது ஏன்னா கை கை வந்து பார்த்தீங்கன்னா அது ஏக்கன்னு பிரிக்கணும். ஏக்கா. அடுத்தது பரமாத்ம ரூபா. முதலே சொன்னேன், பரமாத்மா ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், பிரம்ம தத்துவம். அதுதான் அது. பரமாத்மா. அடுத்த வேர்டு நிஜபோத ரூபா. நிஜ போத ரூபா. போதம்னா அறிவு, நப்தி, பியோர் கான்சியஸ்னஸ், பியோர் அறிவு. என்னங்க பியோர் பியோருங்கிறீங்க? நம்பிட்டு இருக்கிற அறிவுக்கு அதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் பியோர் பியோர்னு போடுறது. ஏன்னா இப்ப நான் ஒரு பொருளை காமிக்கிறேன் அப்படின்னா, இப்ப செல்போனை பற்றிய அறிவு, செல்போன் கான்சியஸ்னஸ்,
ஒரு பென்சில் காமிச்சினா பென்சில் கான்சியஸ்னஸ், ஒரு டம்ளர் காமிச்சினா டம்ளர் கான்சியஸ்னஸ், இந்த மாதிரி உங்களுக்குள்ள என்ன ஆயிட்டு இருக்கு? மாறுகின்ற அறிவு. இந்த அறிவு அல்ல. இந்த பென்சிலை, இந்த செல்போனை, இந்த டம்ளரை அறிபவளாக நான் இருக்கிறேன் ஒரு இடத்துல நினைக்கிறீங்க பாத்தீங்களா? தட் இஸ் ஆத்மா. இந்த எல்லாம் மாறுகின்ற அறிவு. இந்த மாறுகின்ற அறிவை நான் அறிகிறேன் சொல்றமா இல்லையா? அதுதான் ஆத்மாவுடைய சொரூபம். அதுதான் நப்தி. அதுதான் என்ன சொல்றது? பியோர். ஏன்னா அங்க என்ன கிடையாது? நோ டிஃபரன்ஸ் இன் ஆப்ஜெக்டுடைய டிஃபரன்சஸ் அங்க கிடையாது. அங்க நான் அறிவு, அவ்வளவுதான். நீங்க எதை காமிச்சீங்களோ அதெல்லாம் மாறுபடுகின்ற அறிவு. அந்த அறிவு, அந்த நாலேஜ், அந்த கான்சியஸ்னஸ் வேற. அதுக்குள்ள இருக்கிற ஆத்ம சொரூபம்ங்கிறது நான். இது எல்லாத்தையும் மாறுகின்ற ஞானத்தை அறிபவளாக நான் இருக்கிறேன் நினைக்கிறீங்களா? தட் இஸ் ஆத்மா. அது என்னது? நிஜ போத ரூபா, பியோர் அறிவு சொரூபம், ஞப்தி சொரூபம், பியோர் கான்சியஸ்னஸ். எது கிடையாது? பென்சில் கான்சியஸ்னஸ். அந்த அறிவு கிடையாது. அதுதான் அந்த நிஜ போத ரூப ஆத்ம ரூபமானதுமான அந்த காஷிகா அகம். அந்த காஷிதான் நான். காஷின இப்ப யாரை குறிக்கிறாரு? ஆத்மா, பிரம்ம தத்துவம் தான் நான். அந்த காஷிங்கிற ஊருக்கு பேர் எப்படி வந்ததுன்னு பாத்தீங்களா? காஷி அப்படிங்கிற அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டாவே காஷிக்கு போக தேவையில்லை. உண்மைதான். காஷி அப்படிப்பட்ட பிரகாச ஸ்வரூபம் தான் நான். அதனாலதான் இந்த ஊருக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? காஷி. அடுத்தது மூணாவது, நான் சொன்ன மாதிரி பஞ்சகோஷ பிரக்ரியா. இந்த ரெண்டாவதுல என்ன கான்செப்ட் அவர் நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு? பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா. பேசிக் அவ்வளவுதான். ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சு வச்சுட்டா நம்ம வேதாந்த படிக்க படிக்க நம்ம அதை அப்படியே லிங்க் பண்ணி போயிட்டு இருக்கலாம். உலகம் என்பது பிரம்மம் தான் சத்தியம், உலகம்ங்கிறது மித்யா, ஜெகத் மித்யா அல்லது ஜெகன் மித்யான்னு சொல்லுவோம். அது காளிதாசருடைய பாடல் அழகா இருக்கும். அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். அடுத்தது இப்போ மூணாவது பஞ்சகோஷ பிரக்ரியா. அதை வச்சுதான் இந்த ஸ்லோகத்தை எழுதியிருக்காரு. உங்களுக்கு அந்த ஓரளவுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் உள்ள போயிருக்கும் போது ஈஸியா புரிஞ்சுக்கலாம். என்ன சொல்றாரு? பிரதி தேக கேகம். ஃபர்ஸ்ட் வேர்டு பிரதி, அதாவது ஃபர்ஸ்ட் லைன்ல கடைசி வேர்டு என்ன இருக்குது? பிரதி தேக கேகம். பிரதினா ஒவ்வொரு, தேகம்னு என்னது? சரீரம். அப்படிதானே? தேகம்னு என்ன? சரீரம். கேகம்னா ஆலயம். இறைவனுக்கு ஒவ்வொரு சரீரமும் ஆலயம். என்ன பியூட்டிஃபுல் வேர்டு பாருங்க. ஒவ்வொரு சரீரம் என்னதான்? ஆலயம். இறைவனுக்கு இல்ல, மொத்தமா ஆலயம். நம்ம என்ன சொல்லுவோம்? ஆலயம்னு என்ன சொல்லுவோம்? எதுக்கு ஆலயம் சொல்லுவோம்? வீட்டுக்குள்ள ஆலயம் சொல்ல மாட்டோம். தேவதைகள் இருக்கிற இடத்துக்கு நம்ம என்ன சொல்றோம்? ஆலயம். இவர் என்ன சொல்றாரு? ஒவ்வொரு சரீரமாகிற ஆலயத்திலும், ஒவ்வொரு சரீரம் என்னதான்? ஆலயம். ஏன்? இங்கிருக்கிற மனதில் அந்த இறை தத்துவம், பிரம்ம தத்துவம், ஆத்ம தத்துவம் வெளிப்பட்டு கொண்டிருப்பதால் என்னுடைய சரீரமே என்னது? ஆலயம். கஷேத்திரம் விபாக யோகம். இதுல வரும், பகவத்கீதை வரும்போது நம்ம நீட்டா படிக்கலாம் எப்படி இது ஆலயம் அப்படிங்கிறது. ஏன்னா ஏன் அந்த இறை தத்துவம் இங்க மனதில் வெளிப்படுது. கோயிலுக்கு போறதுக்கு ஏன் ஆலயம் சொல்றீங்க? அங்க ஒரு தேவதை இருக்கனால நம்ம என்ன சொல்றோம்? அந்த இடத்துக்கு, அந்த சந்நிதிக்கு பேர் ஆலயம். அப்ப நம்ம இறைவனை தேடி எங்க போகணும்? கோயிலுக்கு போறோம், வழிபாடு பண்றோம். ஆனா இறைவன் எங்க இருக்கிறாரு? மனதில் வெளிப்பட்டு கொண்டுதான் 24/7 அவர் நம்பிட்டு தான் இருக்காரு. அதை புரிந்து கொள்வதற்காக கோயிலுக்கு போறோம். எனக்கு இங்கேயே இருக்காரு, நாங்க எதுக்கு கோயிலுக்கு போகணும்னு இதை புரியணும்னா அங்க போயிட்டு வந்துட்டு இருக்கணும். அந்த பக்தி, அந்த தர்மீக வாழ்க்கை இதெல்லாம் இருந்தா தான் போய் யூ டர்ன் போட்டு வர முடியும். அங்கேயே யூ டர்ன் போறக்கு அங்கேயே போகல வச்சுக்கலாம். யூ டர்ன் எப்பங்க போடுவோம்? ஒரு தூரத்துக்கு போய்தான் யூ டர்ன் போடுவோம். ஒரு இடத்துலயே உட்காந்துட்டு எப்படி யூ டர்ன் போடுறது? சோ இங்கதானே இருக்காரு, நான் இங்கேயே வழிபட்டுக்கிறேனே, முடியாது. கோயிலுக்கு போய் பூஜை புனஸ்காரங்கள், சாண்டிங், என்னென்ன பூஜை சாஸ்திரம் சொல்லுதோ கர்மகாண்டத்துல முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் பண்ணித்தான் யூ டர்ன் போட்டு திருப்பி நீங்க வர முடியும். புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வேதாந்தத்துக்கு வந்துட்டோம்னா எதுக்கு கோயில் வழிபாடு? அதை இங்க ஆத்மாவில் இங்கே இறைவன் வெளிப்படுகிறாரு. தவறு. அப்படி வர முடியாது. கோயில் பக்தி, சாண்டிங், பூஜை புனஸ்காரத்தின் மூலியமாக அந்த பக்தியும் ஸ்ரத்தையும் மனதுல ஊர்னதுக்கு அப்புறம் தான் விவேகம் வைராகியங்கிறதே வரும். விவேகம் வைராகியம் வர்றத அந்த யூ டர்ன் போட்டீங்கன்னா திருப்பி எங்க வரலாம்? ஆத்மாக்கு வந்து ரீச் ஆயிடலாம். புரிஞ்சுதுங்களா? ஓகே. அதான் ஒவ்வொரு சரீரம் என்னது இப்போ? ஆலயம். அடுத்தது பஞ்சசு கோஷேஷு.
இப்பதான் சொன்னேன். பஞ்சகோஷம். பஞ்சசு செகண்ட் வேர்ட். பஞ்சங்கிறது அங்க செகண்ட் வேர்டுக்கு எடுத்துக்கணும், ஃபர்ஸ்ட் வேர்டை போட்டுக்கணும். பஞ்ச கோஷேஷு. ஃபர்ஸ்ட் வேர்டு ஆரம்பிக்கிற வேர்டு கோஷேஷு பஞ்சன் இருக்கு, நீங்க மாத்தி போடுங்க பஞ்ச கோஷேஷு. ஏன்னா அப்பதான் 5 கோஷங்கள். இப்ப உங்களுக்கு புரியும். 5 கோஷங்கள் என்ன? நான் சரீரத்தை ஆத்மாவாக எடுத்துக்கொள்ளும் போது அந்த கோஷத்துக்கு பேரு அன்னமய கோஷம். பிராணனை நான் எடுத்துக்கும் போது அதுக்கு பேரு பிராணமய கோஷம். பசி, தாகம், இல்ல நான் எனக்கு பசிக்குது, எனக்கு தாகம், எனக்கு நோய், எனக்கு வலிக்குது, இதெல்லாம் என்னது? பிராணமய கோஷம். நான் ஐ வாண்ட் டு லவ் படி, ஐ வாண்ட் டு லவ் சம்படி, சம்படி வாண்ட் டு லவ் மீ. ராக, துவேஷம், எனக்கு ஆசை, காமம், குரோதம் எனக்கு இருக்குன்னு மனதினுடைய எமோஷன் எல்லாத்தையும் என்னது நான் நினைக்கும் போது மனோமய கோஷம். அடுத்தது, நான் இதை தெரிஞ்சு விழா வச்சிருக்கேன், எனக்கு இது தெரியும், இது தெரியாது, இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் தெரியாது, தெரியும் தெரியாதுங்கிற அந்த நான் எனக்கு தெரியும் எனக்கு தெரியாதுன்னு நீங்க நினைக்கும் போது யூ ஆர் இன் விஞ்ஞானமய கோஷம். ஆனந்தம். நான் இப்போ ஆனந்தமாக இந்த பொருளை வாங்கிட்டு வந்தேன், எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஆனந்தமாக இருந்தேன், நான் ஆனந்தமாக இருந்தேன் நினைச்சீங்கன்னா ஆனந்தமய கோஷம். இதுதான் என்னது? பஞ்ச கோஷேஷு. இந்த பஞ்ச கோஷங்களின் நடுவில் தான் இறைவன் வீற்றிருக்கிறார். அப்படிதானே? இந்த பஞ்ச கோஷங்கள்ல யார் இறைவன் வீற்றிருக்கிறார்? அங்கதான் வீற்றிருக்கிறார். அடுத்தது, அதிராஜமானான விளங்குகிறார். இறைவன் பிரம்ம தத்துவம் அதிராஜமானா விளங்குகிற புத்திஹி அந்த கரணம். அதி ராஜமானா விளங்குகிற எது? புத்திஹி அந்த கரணம். அதுக்கு பேரு தான் காசியில் இருக்கிற பவானி. காசியில் இருக்கிற பவானி தேவி இண்டிகேட்ஸ் வாட்? அதான் சொல்றாரு. காசியில் இருக்கிற பவானி தேவி கோவில், அது இண்டிகேட்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? The Bhavani indicates மாயா தத்துவம். அந்த மாயை தத்துவம் சரீரம், பஞ்ச கோஷங்கள், மாயா தத்துவத்தில் தான் இறைவன் வெளிப்படுகிறார். அதத்தான் அந்த பவானி கஷேத்திரம், என்ன காசியில் இருக்கிற பவானி கஷேத்திரம் அதை வெளிப்படுத்துகிறது. பவானின்னு என்ன? மாயா தத்துவம், அனாத்மா தத்துவத்தில் தான். ஏன்னா இப்ப நீங்க ஆத்மாவை அறியணும்னு வச்சுக்கோங்களேன், அனாத்மால தேவையில் விட முடியாது. அனாத்மாவில் நின்று கொண்டுதான் ஆத்மாவை நாம் அறிய முடியும். அப்படிதானே? அனாத்மாவில் நின்று புத்தி மனம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம ஆத்மாவை அறிய முடியும். புத்தி மனம் இதெல்லாம் இல்லைன்னு வச்சுங்க, எப்படிங்க ஆத்மாவை நம்ம அறியறது? எதுக்கு நமக்கு மனம் இறைவன் கொடுத்திருக்கிறார்? எதற்கு நமக்கு புத்தி இறைவன் கொடுத்திருக்கிறார்? ஆத்மாவை அறிவதற்கு. புரிஞ்சுங்களா? அந்த அனாத்மா தான் என்னது? மாய தத்துவம் தான் என்னது? பவானி புத்தி. அந்த அந்த கரணம் பவானி தேவி. அந்த இறைவன் வெளிப்படுகிற இடம் மனம் பவானி தேவி. மனம்னா என்ன பண்ணுவோம்? நாம சூக்ஷ்ம சரீரம், சரீரம் எடுத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். அடுத்தது சாட்சி. அடுத்தவாடு சாட்சி. இறைவன் எப்படி இருக்காரு? வெளிப்படுகிற இடம் மனம், அது பவானி. புரிஞ்சுதா? வெளிப்படுகிற இடம் மனம், தட் இஸ் ஈக்குவல் டு பவானி. யார் வெளிப்படுறா? சாட்சி. அது சாட்சி. சாட்சின்னா என்ன பாத்தீங்கன்னா, அது நல்ல அந்த வேர்டு புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கொலை நடக்குது, சாட்சி அப்படின்னா என்ன? இந்த கொலைக்கு அவன் சாட்சின்னு என்ன? அவன் அந்த செயலை செஞ்சிருக்க மாட்டான், அந்த செயலினால் கஷ்டப்பட்டு ஒருத்த கொல்றான், ஒருத்த கொல்லப்படுகிறான். இந்த சாட்சிங்கிற என்னது? கொலையும் செய்யல, கொல்லப்படவும் இல்லை, அவன் தான். அவனுக்கு பேர் என்ன? சாட்சி. ஜஸ்ட் அந்த இடத்துல சந்நிதி, அவனோட சந்நிதி, அவனுடைய பிரசன்ஸ் அது நடந்திருக்கு, அவ்வளவுதான் சாட்சின்னு அர்த்தம். அவனுடைய பிரசன்ஸ்ல இவன் கொன்னு இருக்கான், இவன் கொல்லப்பட்டு இருக்கிறான், அவனைத்தான் கோர்ட்ல என்ன சொல்றான்? சாட்சி. ஜஸ்ட் லைக் தட் ஆத்ம தத்துவம், பிரம்ம தத்துவம் என்னவா இருக்குது? சாட்சி. எதுக்கு? மனதில் நடைபெறுகின்ற எல்லா செயல்களுக்கும் அது என்னது? சாட்சி. என்ன அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அது எந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த பிரம்ம தத்துவம், ஆத்ம தத்துவம் மனதில் ஏற்படுகின்ற, உடலில் ஏற்படுகின்ற காரண, அதாவது மனம், புத்தி, இந்திரியங்கள், சரீரம் எல்லாத்தையும் எடுத்துங்க. இதில் ஏற்படுகின்ற மாற்றங்களால் பாதிக்கப்படாதது ஆத்மா. அது என்னது? வெறும் சாட்சி. அந்த சேத்தனத்தை அதனுடைய பிரசன்ஸ்ல மனம் கெட்ஸ் சேத்தனம், அப்படி புரிஞ்சுக்கணும். ஆத்மா வந்து இந்த சேத்தனை வச்சுக்கணும் கொடுக்கறது இல்ல, மனம் கொண்டா வாங்கிக்கிறதும் கிடையாது. இந்த பிரசன்ஸ் ஆஃப்
பிரம்ம தத்துவம் மைண்ட் கெட்ஸ் தட் ஞானம் ஆக்டிவேட் ஆகுது. மைண்ட் மனம் அப்படி புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் சந்நிதி சாட்சி. அதனாலதான் பாருங்க, மனதில் இருக்கிற ராகத்வேஷமோ, புத்தியில் இருக்கிற தெரியும் தெரியாங்க பிரச்சனையோ, அல்லது சரீரத்தில் இருக்கிற நோயோ, வியாதியோ, ஜராவோ, எதனாலையும் ஆத்மா தொடப்படுவதில்லை. ஆத்மானா யாருங்க? நான். வேற எங்காவது ஆத்மா ஆத்மா நினைச்சுக்க வேண்டாம். இதில் எதனாலும் நான் தொடப்படாதவள். ஏன்? அது வெறும் சாட்சி. அசங்கா என்ன வேர்டு போட்டு புரிஞ்சுக்கோ, தொடப்படாதது. எப்படி சூரியன் அசங்கா. இப்ப நம்ம காலைல எந்திரிக்கிறோம், ஒருத்த கொலை பண்றான், ஒருத்த பூஜை பண்றான், சூரியன் பாதிக்கப்படுதா என்ன? ஒருத்த கொலை பண்றான், அதை சூரிய வெளிச்சத்துல ஒருத்த என்ன பண்றான்? கொலை பண்றான். ஒருத்த என்ன பண்றான்? சாமி கும்பிடுறான். ஒருத்த என்ன பண்றான்? சேத்திரமா போறான். இன்னொருத்த என்ன பண்றான்? பண்ணாத பாவமெல்லாம் பண்றான். அப்படின்னா சூரியன் பாதிக்கப்படுதா? பட் சூரியனுடைய சந்நிதியில் அந்த பிரசன்ஸ்ல அந்த செயல்கள்லாம் நடைபெறுகிறது. அப்கோர்ஸ் இருட்டில் எப்படி பண்ண முடியுதெல்லாம் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆத்மாவுடைய பிரசன்ஸ்ல நல்லது கெட்டது, மனம், சுடல், சரீரம், எல்லாம் துக்கம் எல்லாமே எங்க இருக்கு? உடலில் இருக்கு. ஆனா அதனால அன்டச்டு. ஆத்மா இஸ் நாட் டச்டு. அன்டச்டு பை தீஸ். மனதில் இருக்கிற குழப்பங்கள், மோகம், ராக, துவேஷம் எதுனாலையும் அஜ்ஞானம். அதை எடுத்துக்குங்க. மனதில் என்ன இருக்கு நமக்கு? அஜ்ஞானம். அதனாலும் தொடப்படாதது யாரு? பிரம்ம தத்துவம், ஆத்ம தத்துவம், பிரத்யேகாத்மா. தெரிஞ்சு வச்ச பிரத்யேகாத்மா ஏன் வேர்டு யூஸ் பண்றேன்? பரமாத்மா இங்க ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கு அப்புறம் அது பேர் என்ன? பிரத்யேகாத்மா. அந்த பிரத்யேகாத்மா தான் நான் எடுத்துக்கிறேன். அந்த ஆத்மா பிரத்யேகாத்மா இஸ் நாட் அஃபெக்டட் பை சரீரத்தினுடைய டிஃபரன்சஸ்னுடைய மாறுபாட்டினாலேயோ, ஷட் விகாரத்தினாலேயோ, அல்லது புத்தியில வர பிரச்சனையினாலேயோ, மனதில் இருக்கிற குழப்பங்களினாலேயோ அது தொடப்படாதது. அதுதான் யாரு? அதை போடுறாங்க. அடுத்து சம்பந்தப்படாமல், அதான் சாட்சிங்கிறது. சம்பந்தப்படாமல் நேரில் பார்த்து கொண்டிருக்கும். சாட்சிங்கிற வேர்டுக்கு மீனிங் கொடுக்குறேன். எதிலும் சம்பந்தப்படாமல், ஆனா நேரில் பார்த்து கொண்டிருக்கும். அதான சாட்சி. நான் அந்த ரூம்ல இருந்தேங்க, இவங்க கொண்டான்னு சொல்ல முடியுமே? என்ன நேரில் அவன் பார்த்துருக்கணும். கண்ணுல பார்த்தியா? என்ன கேள்வி கேட்கறாங்க? நீ பார்த்தியா? நீ பார்த்தியா? அவன் சொன்னான்னு சொன்னா அதுக்கு பேர் சாட்சி இல்ல. ஏங்க அவன் பார்த்தானே என்கிட்ட சொன்னான்னு சொன்ன அவன் பேர் சாட்சி இல்ல. நேரில். அது என்னது? சம்பந்தப்படாமல் நேரில் பார்த்து கொண்டிருக்கும் அந்தராத்மா. அவருதான் அந்தராத்மான. என்ன? ஏன் உள்ள அந்தக இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறது மாதிரி தெரியறதுனால அதுக்கு பேர் அந்தராத்மா. தட் இஸ் பிரத்யேகாத்மா. தட் இஸ் ஆத்மா. அதுதான் யாராமா? சிவகா. காசியில் யார் இருக்கா? யார் சிவன்? விஸ்வேஸ்வரர். காசியில் இருக்கிற விஸ்வநாதர். காசியில் இருக்கிற பவானிங்கிறது இந்த அனாத்மா தத்துவம், மாயை தத்துவம். அதுல வெளிப்பட்டு கொண்டிருக்கிற சிவன் அவன் தான் யாரு? விஸ்வகா. அவருக்கு அவர் என்னது? அவருக்கு அஜெக்டி கொடுக்குறாங்க சர்வகதக. சிவகங்கிற வேர்டு விஸ்வேஸ்வரர், காசி விஸ்வநாதர் அப்படி எடுத்துக்கலாம் நாம. காசியில் இருக்கிற விஸ்வநாதர். ஏன்னா பவானி சொல்லியாச்சு. அடுத்து இங்க யாரு? விஸ்வநாதர். அவருக்கு அஜெக்டிவ் சர்வகதகா. அஜெக்டிவ் சொல்ல முடியாது. அவரோட ரூபம், பிரம்மனோட ரூபம் என்ன? சர்வகதக. அப்படின்னா என்ன? எங்கும் வியாபித்து இருக்கு. ஏன்னா ஆக்சுவலா சர்வகதகங்கிற மீனிங் பார்த்தீங்கன்னா கம் டு கோ இல்லையா? எங்கும் செல்லக்கூடியவர். அப்படி அர்த்தம் எடுத்துக்கூடாது. எங்கும் வியாபித்திருப்பவர். அவர் எங்கேயும் போக தேவையில்லை. இப்ப நாம கோயம்புத்தூர்ல இல்லை, அதனால இங்கிருந்து கோயம்புத்தூர் வரோம். நாம கோயம்புத்தூர் வியாபித்து எல்லா பக்கம் ஆகாசம் இருக்கு. அது எங்கும் வியாபித்து இருக்குது. எங்க இருக்குது? ஈரோட்ல இருக்குது, கோயம்புத்தூர்ல இருக்குது. எது? ஆகாசம். ஆனா நான் எங்க இருக்கேன்? ஈரோட்ல மட்டும்தான் இருக்கேன். அதனால நான் என்ன பண்ண வேண்டி இருக்குது? ஈரோட்ல இருந்து கோயம்புத்தூர் போக வேண்டியது. எங்கு நான் இல்லையோ அங்கதான் நான் செல்ல முடியும். ஆகாசம்ங்கிறது ஈரோட்ல இருந்து கோயம்புத்தூர் போகணுமே என்ன? நீங்க பேக் பண்ணும் போது சூட்கேஸ்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறோம். ஆகாசத்தை பேக் பண்ணி எனக்கு அங்க வேணுங்கிற ஆகாசத்தை நீங்க பேக் பண்ணி கொண்டு வரமா என்ன? ஏன் பேக் பண்றது இல்ல? ஆகாசமே சர்வகதக. நாம ஆகாசத்தை பேக் பண்ணி நீங்க அமெரிக்கா போனாலும் ஆகாசத்தை பேக் பண்ணி கொண்டு போக தேவையில்லை. ஆகாசத்துக்குள்ளதான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். அடுத்த பாயிண்ட் இல்லையா? அந்த ஆகாசத்துக்குள்ளதான் நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறோம். அதை போல ஆகாசத்தை போல சர்வகதக எங்கும் வியாபித்திருப்பது யாரு? சிவகா. மங்கள ரூபம். சிவம்னா மங்களம் அர்த்தம். மங்கள ரூபகா சிவகா விஸ்வநாதர். பிரம்ம தத்துவம், ஆத்ம தத்துவம் ஏதாலும் ஒண்ணுதான். ஆகவே நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். பவானிங்கிறவங்க யாரு? அனாத்மா மாயா தத்துவம். சிவன்கிறது பிரம்ம தத்துவம். ஆகவே நிஜபோத ரூப போத ரூபம்
ஞான ரூபமான ஆத்ம ஞான ரூபம் கூட எழுதிக்கலாம். நிஜ போத ரூபம்னா ஆத்ம ஞான ரூபம். நிஜம்ங்கிறது சத்தியத்தை காமிக்குது. சத்தியம் நிஜம்னு என்ன எப்பவுமே இருக்கிறது, அதனால நிஜம். சத்தியங்கிற ஒரு வேர்டுக்கு என்ன சாஸ்திரம் யூஸ் பண்ணுது? இப்போ சங்கரர் என்ன யூஸ் பண்றாரு? நிஜ. தட் இஸ் ஈக்குவல் டு சத்தியம். அடுத்து என்ன வேர்டு? போத ஞானம். வேர்டு தாங்க மாறுது. அது சத்தியம் ஞானத்துக்கு வேர்டு மாத்துறாரு, அவ்வளவுதான். நிஜ போத ரூப ரூபமான சா அந்த காஷிகா அகம் நான் தான் அந்த காஷி. சா அந்த காஷிகா. ஏன் காஷிகா? பெண்பால். காஷி அகம் நான் தான் அந்த காஷி. சோ காஷி கஷேத்திரம் என்னுள் இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிறேன். எப்படி? அந்த பவானிங்கிறது என்னுடைய அனாத்மா தத்துவத்தில் தான் யார் வெளிப்படுறா? இறை தத்துவம் விஸ்வன் சிவன். அந்த அனாத்ம தத்துவங்கிறது பவானி கோயில். அது விஸ்வநாதருங்கிறது அங்க வெளிப்படுகின்ற ஆத்ம தத்துவம். அது எங்க இருக்கு? என்னிடம் இருக்கு. நான் யார் அப்போ? காஷி. அவ்வளவுதான். நான் காஷி. அடுத்து காஷ்யாம் ஹி காஷதே காஷி காஷி சர்வ பிரகாஷிகா சா காஷி விதிதாயேன தேன பிராப்தாகி காஷிகா. ஃபர்ஸ்ட் வேர்டு இது காஷி. காஷிங்கிற வேர்டு வரும். இங்க வந்து ஈஸியான தத்துவம். ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ். மனம்ங்கிறது ரிஃப்ளெக்டிங் மீடியம். பரமாத்மா, பிரத்யேகாத்மா, ரிஃப்ளெக்டிங் மீடியம் அந்தக்கரணம். இந்த மூணு வேர்டு தான். ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், ரிஃப்ளெக்டிங் மீடியம். அதான் என்ன சொல்லுவோம்? பரமாத்மா. ஆர்த்தி என்னது? பிரத்யேகாத்மா. நடுவில் இருக்கிற ரிஃப்ளெக்டிங் மீடியம் என்னது? மனம். அதான் இங்க சொல்றேன். அதான் காஷி காஷி காஷின்னு அந்த வேர்டு திருப்பி ரிப்பீட் ஆகுது. காஷ்யாம். இந்த இடத்துல காஷ்யாம் அப்படின்னா ஆத்ம பிரகாசத்துடன் கூடிய சரீரம். சரீரத்தில் ஆத்ம பிரகாசம் இருக்கா இல்லையா? இந்த சரீரம் தான். ஆனா அதுல எங்க என்ன இருக்குது? காஷ்யாம் ஆத்ம பிரகாசத்துடன் கூடிய சரீரத்தில். இப்ப காஷிங்கிறது எங்க வந்துருச்சு? நான் தானே காஷி. அப்ப என்ன பண்றோம்? சரீரத்துக்கு என்ன கொடுக்கிறோம்? காஷி. என்ன பியூட்டிஃபுல். என்ன சொல்றது? இன்டர்பிரேஷன் சொல்றதா? கற்பனைன்னு சொல்ல முடியாது. இன்டர்பிரேஷன். இந்த மாதிரி ஒரு இன்டர்பிரட் பண்ண உன்னை பார்க்கும்போது இந்த மாதிரி நமக்கு அது வரணுமே. எத்தனையோ தடவை நம்ம காஷி போயிருக்கோம். சங்கரரும் போனோன்னா அவருக்கு அதுக்கு எப்படி எழுதணும்னு தோணி இருக்குன்னா, see the intelligence of சங்கரா. ஆத்ம பிரகாசத்துடன் கூடிய இந்த சரீரத்தில் அது காஷியா. அடுத்த விட என்ன வருது? காஷி. காஷினா பிரத்யேகாத்மா. அந்த பிரத்யேகாத்மா இஸ் ஈக்குவல் டு ஆர்சி, ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் இஸ் ஈக்குவல் டு ஆத்மா. ஆர்சி பிரத்யேகாத்மானா ஆர்சி, ஆத்மான்னு எழுதிக்கலாம், ரிஃப்ளெக்டட் கான்சியஸ் எழுதிக்கலாம். காஷத்தே பிரகாசிக்கிறது. லாங்குவேஜ் ஸ்கில் பாருங்க அவருக்கு. அந்த காஷியே எத்தனை வேர்டு எல்லாம் என்னென்ன விபக்தி ஆட் பண்ணி ஒரு சென்டென்ஸ் அமைச்சிட்டார். காஷியாம் சப்தமி, காஷி இது பிரதமா விபக்தி, காஷத்தே பிரகாசிக்கிறதுங்கிறது வேர்பு. ஆத்மனைபதே. அதனால தே ஈத்தே அந்தே தே வருது. என்ன ஒரு கிராமர் ஸ்கில்னு பாருங்க அவருக்கு இருந்திருக்கு. சோ ஆத்ம என்ன மீனிங் நம்ம வரலாம், கிராமர் பாயிண்ட் விட்டுறலாம். ஆத்ம பிரகாசத்தினுடன் கூடிய இந்த சரீரத்தில் யாரு? பிரத்யேகாத்மாவா பிரகாசிக்கிறது. யாரு? பிரம்ம தத்துவம் இங்கு மனதில் பிரகாசிக்கிறது. அடுத்தது இன்னொரு வேர்டு காஷி. காஷின்னு என்ன சொன்ன? பிரத்யேகாத்மா அல்லது ஆர்சி. அது என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் அந்த கான்சியஸ்னஸ், ஒரிஜினல் கான்சியஸ் இருந்து மைண்ட் என்ன பண்ணுது? அந்த அறிவை பெறுகிறது. அதன் மூலியமா தான் என்ன பண்ணுது? சர்வ பிரகாஷிகா. சர்வ பிரகாஷிகா எல்லாவற்றையும் பிரகாசிக்க செய்கிறது. எல்லாவற்றையும் பிரகாசிக்க செய்கிறது. யாரு? பரமாத்மா. அந்த பரமாத்மா தான் எல்லாவற்றையும் பிரகாசிக்க செய்கிற பரமாத்மான்னு போட்டுக்கோங்க.
அது நாம் ஆட் பண்ணி புரிஞ்சுக்கிறோம் பரமாத்மாங்கிற வேர்டு. ஏன்னா அப்போ தான் அந்த பிரத்யேகாத்மா புரியும். ஸோ இப்போ ஒரு பொருள் அறியப்படுகிறது அப்படின்னா வெறும் கண்ணுனாலேயோ மனதினாலேயோ ஒரு பொருள் அறியப்பட முடியாது. ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் when it is reflected in mind, அது மூலியமாகத்தான் நம்ம இந்த உலகம் அறியப்படி. அப்போ ஒரு கேள்வி, இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அறிவது யார்? நான் என்ன சொல்லுவேன்? நானும் தான். இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு இருப்பது பிரம்ம தத்துவம், ஈஸ்வர தத்துவம். எல்லாத்தையும் யார் அறிகிறது? அது டிஃப்ரெண்ட் மைண்ட் வழியா, டிஃப்ரெண்ட் ஐஸ் வழியா டிஃப்ரெண்ட் திங்ஸ் பார்க்குது. ஆனா அறியறது யாரு? என்ன சொல்றது? பிரம்ம தத்துவம், அந்த பரமாத்மா. எல்லாவற்றையும் அது என்ன பண்ணுது? பிரகாசிக்க செய்யும் பரமாத்மா. பிரகாசம் இந்த இடத்துல அறிதலுங்க. ஏன்னா பிரகாசம் இந்த லைட்டுங்கிற வேர்டு விட்டுருங்க, அறிய செய்கிறது. அடுத்த வேர்டு சா, அந்த காஷி. அந்த காஷிக்கு போய் இப்ப ரெண்டு ஒண்ணுன்னு புரிஞ்சுக்கணும். அந்த பிரத்யேகாத்மா தான், பரமாத்மா தான். யாரு? பிரத்யேகாத்மா. பரமாத்மா இஸ் ஈக்குவல் டு பிரத்யேகாத்மா. ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் இஸ் ஈக்குவல் டு ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ். அது இடம் ரிஃப்ளெக்ட் ஆகிற இடம் தான் வேற, பட் ரெண்டு ஒண்ணு தானே. அதுதான் இன்னொன்னு கொண்டு வராங்க. சா காஷி, பிரத்யேகாத்ம ரூபமான பரமாத்மா. நமக்கு எதுதான் தெரியும்? பிரத்யேகாத்மாவா இருக்கிற ரூபத்தை தான் நாம தெரிய முடியும். பரமாத்மாவை நம்மளால அறிய முடியாது. சாஸ்திரம் சொல்லுது, நீ மனதில் அறிகிறாயே ஒரு பிரத்யேகாத்மா, அதுதான் பிரம்மம் பரமாத்மான்னு யாரு சொல்லி கொடுக்கணும்? சாஸ்திரம். அது நாம தியானத்திலாம் கண்டுபிடிக்க முடியாது. ஜஸ்ட் இதை வச்சுதான் நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். பிரம்ம தத்துவத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோம்? என் மனதில் வெளிப்படுகின்ற அந்த ஆத்ம தத்துவம் பிரத்யேகாத்மா is equal to RC is equal to OC. அந்த RC நம்ம பார்க்கலாம், புரிஞ்சுக்க முடியுது. பட் OCங்கிறது சாஸ்திரம் சொல்லிதான் புரியும், கண்டுபிடிக்க முடியாது. அது என்னது? காஷிரா சா, அந்த காஷி பிரத்யேகாத்ம ரூபமான பரமாத்மா. பரமாத்மா எப்படி வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார்? ஒவ்வொரு மனதிலும் பிரத்யேகாத்மா ரூபமாக, ஆசியாக. ஏன அடுத்தபடு எவரால் இது அறியப்படுகிறதோ? எது? விதித்தா. எது அறியப்படுகிறது? எவரால். எந்த ஹியூமன் பீயிங் எவரான எடுத்துக்கலாம். ஏன எவரால், திருத்தியா விபக்தி, எத்து சப்தம். அப்ப எவரால் விதித்தா அறியப்படுகிறதோ என்னென்ன? அந்த பரமாத்மா தான் பிரத்யேகாத்மா, அந்த ஓசி தான் ஆர்சி அப்படின்னு அறியப்பட்டதோ. எவரால் அறியப்படுகிறதோ? திருத்தியா விபக்தி. தேன அவரால் காஷிகா பிராப்தா, அவர்தான் காஷியை அடைந்தவர். காஷியை பிரம்ம காஷின்னு எடுத்துக்கலாம். இந்த காஷியில கஷேத்திரம் இந்த காஷி அடைந்தவன் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு டிக்கெட் வாங்கி நீங்க போயிட்டு வந்தா தான் இந்த காஷி அடைய முடியும். பிரம்ம காஷி, பிரம்ம காஷியை அடையப்பட்டவர் அவர்தான் பிரம்ம காஷி அடைந்தவர். லோக்கல் காஷி அடையணும்னா என்ன பண்ணணும்? டிக்கெட் வாங்குறோம், ஃப்ளைட் டிக்கெட் வாங்கலாம், ட்ரெயின் டிக்கெட்ல போறோம் வரோம். இது லோக்கல் காஷி. பிரம்ம காஷியை அடைந்தவர் என்ன சொல்றார் சங்கர்? அந்த பிரம்ம காஷி அடைந்தவர் யார்? இந்த பிரத்யேகாத்மா, அதாவது இந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்சின்னு தெரிஞ்சவங்க. அது ஈஸியா சொல்றக்கான அந்த வேர்டு யூஸ் பண்றேன். சாஸ்திரம் சொல்ற வேர்டு என்ன வச்சுக்கணும்? பிரம்ம தத்துவம் இஸ் ஈக்குவல் டு ஆத்ம தத்துவம். அதத்தான் இன்னும் கொஞ்சம் இறக்கி வந்து என்ன சொல்லுச்சு? பரமாத்மா இஸ் ஈக்குவல் டு பிரத்யேகாத்மா. அதுதான் என்னது? பிரம்மம் இஸ் ஈக்குவல் டு ஜீவாத்மா. பிரம்மாத்மா இஸ் ஈக்குவல் டு ஜீவாத்மான்னு யாரு தெரிஞ்சுக்கிறாங்களோ, பரமாத்மா இஸ் ஈக்குவல் டு பிரத்யேகாத்மான்னு யாரு தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க நாள் பிரம்ம காஷி அடையப்பட்டது. அதுக்குனா ஏங்க நாம இந்த காசிக்கே போக தேவையில்லையா? இந்த காசிக்கு போக வேண்டாம்னு சொல்ல. அந்த காசி பிரம்ம காசி அடைதல் என்பதுதான் இறைவனுடைய கணக்கு. அதற்காக அமைக்கப்பட்டதுதான் இங்க இருக்கிற லோக்கல் காசி. எடுத்தோன்ன லோக்கல் காசி லோக்கல் கோயில் எல்லாம் விட்டுட்டு எதை அறிந்து கொள்ள முடியாது? பிரம்ம காசியில அறிய முடியாது. ஸோ இந்த கோயில் வழிபாடு பூஜை புனஸ்காரத்தின் மூலியமாகத்தான் நம்ம பிரம்ம காசி அடைய முடியுமே தவிர வேற வழி கிடையாது.
அச்சா அடுத்தது ஒரு டைம் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்த வேர்டு, அடுத்த ஸ்லோகத்தில் மீனிங் மட்டும் கொடுக்குறேன். ஷரீரம், இது நம்ம அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். இது இப்போ முடிக்க முடியாது, அடுத்த நான் மெசேஜ் பண்ணுறேன். அப்போ இது ஒரு 1/2 hour ஆகும் இதை முடிக்கிறதுக்கு. முடிச்சுட்டு நாம் உத்தவ கீதைக்கு போகலாம். ஷரீரம், எனது சரீரம். காஷி கஷேத்திரம், எப்படி என்னோட சரீரம் காஷி கஷேத்திரம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்ல போறாரு. நாம் என்ன பண்ணலாம், இதை அடுத்த கிளாஸில் விளக்கமாக நம்ம பார்க்கலாம். அவசரப்பட வேண்டாம், பொறுமையாக. இதில் வெரி இம்பார்ட்டன்ட் வேதாந்த வெக்காபுலரிஸ் வருது. நம்ம அடுத்த கிளாஸில் நிதானமாக பார்த்துட்டு அப்புறம் நம்ம உத்தவ கீதையை தொடரலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி